வணக்கம். இந்த பதிவில் மேசம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். இந்த வாரம் சூரியன் மட்டும் 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியடைகிறாரு, கும்பத்திலிருந்து மீனத்திற்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே சனியை விட்டு சுக்கிரன் விலகலை. இங்கே 3 கிரகம் 12ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்வதனால உங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் அதே போல் மேலதிகாரியிடம் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் குடும்பத்தாரனுடைய ஒத்துழைப்பு இப்போது நன்றாக இருக்குது. நண்பர்களுடைய கூட்டு தொழில் இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த வாரம் இருக்குது. அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் மற்றும் ராகுடன் இங்கே இணைவு பெறாங்க 11. குரு வக்ர நிவர்த்தி ஆகி இந்த 3 கிரகத்தையும் பார்க்குறது ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுடைய மன தேவைகள் இப்போது பூர்த்தி அடையும். புதிய விஷயங்கள் இப்போ தொடங்குவதற்கு ஒரு ஏற்ற அமைப்பு. 2வது வரனுக்காக தேடிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது 2வது திருமணம் கைகூடி வருவதற்கான அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் பொருளாதார ரீதியில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வேலையை பார்த்திங்கன்னா இந்த வாரம் வேலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். புதன் செவ்வாய் இங்கே இணைவு 11ஆம் இடத்துல லாபகரமான அமைப்பு வேலைகளில் இருக்குங்க. முதல் திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது. அதே போல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு இப்போது வெளிநாட்டிற்காக வேலையிற்காக தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அது சார்ந்த ஒரு நல்ல ஒரு முடிவுகள்லாம் இப்போது உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் 4ஆம் இடத்தை சந்திரன் பார்ப்பதனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். அதே போல் தாயினுடைய உடல்நிலை, அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கும். அதே போல் சந்திரன் இங்கே ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைவு பெறுறாங்க. இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே போல் மன ரீதியில் சில கஷ்டங்கள் வந்து போகும். அனுசரித்து செல்வது மேசராசி நண்பர்கள் அனைவருக்குமே நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு. 7.5 சனியினுடைய அமைப்புகளில் மேசராசி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போ சுக்கிரனுடைய இணைவு பெறுவதனால பெரிய கஷ்டங்கள் இருக்குது. அதே போல் சனி சூரியன் இங்கே 12ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்கிறதுனால தேவையில்லாத மன கசப்புகள் உங்களுடைய தந்தையாரிடம் அதே போல் உங்களுடைய முதலாளியிடமும் ஏற்படும். அதை அனுசரித்து கவனித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக மேசராசி நண்பர்கள் அனைவருக்குமே அமையும். கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு பரவாயில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் மேசராசிக்காரர்களுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.